கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான இந்த உபவாச நாளின் 7வது நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை சில நிமிடங்கள் மகத்திலே பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உபவாச நாட்களிலே நம்ம அதிகமாய் பல ஜெப குறிப்புகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம், வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தினந்தோறும் செபிக்க கத்த நமக்கு இரக்கம் கிருபையை பாராட்டி இருக்கிறார். அருமையான இந்த பகல் வேளையில் கூட தானியேலுக்கு எழுதின புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல இப்படியாக வேதம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இங்கே பார்க்கிறோம், தேவதூதன் ஒருவன் புறப்பட்டு வந்து தானியேல் இடத்துல இப்படியாய் சொல்லுகிறது பார்க்கிறோம், நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். தானியேல் மிகவும் பிரியமானவனாய் காணப்பட தானியேல் இடத்துல காணப்பட்ட காரியம் என்ன, ஏன் தானியேலை பிரியமானவன் என்று சொல்லி அந்த தூதன் சொல்ல வேண்டும்? அது மாத்திரமல்ல, நீ மிகவும் பிரியமானவன். வேதத்துல பார்க்கிறோம், ஒரு சில மனிதர்களை கர்த்தர் பிரியமானவன் என்று சொல்லி அழைக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை கூட தேவன் இவர் எனக்கு பிரியமானவர், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் தானியேலை குறித்து சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க முடியும் என்று சொல்லி இங்க பார்க்கும் பொழுது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. செபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உன் ஜெபத்திற்கு பதில் வந்தது, கட்டளை வெளிப்பட்டது, ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தானியேல் இடத்துல காணப்பட்ட காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுடைய முகத்தை தேட அவருக்கு நேராக்கினேன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்பது தேவனை நோக்கி நாம் அவருடைய சமூகத்துல அமர்ந்து அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய சமூகத்துல காத்திருந்து செபிப்பது. விண்ணப்பம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அதற்குரிய பதம் கெஞ்சுதல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்துல ஆமென் பிறப்புல நின்று ஆமென் தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, சபைகளுக்காக கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு அனுபவமாகும். இங்கே தானியேல் எதற்காக அவர் ஜெபித்தார், ஏன் ஆண்டுடைய சமூகத்துல விழுந்து கிடந்து கெஞ்சினார் சொல்லி பார்க்கும் பொழுது 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அதாவது சிறையிருப்பில ஜனங்கள் 70 வருடங்கள் பாபிலோனிலே நேபுகாத் நேச்சார் அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போன அப்படின்னா அங்கே அவர்கள் இருந்தார்கள், சிறையிருப்பின் தேசத்துல இருந்தார்கள் சொல்லி பார்க்கணும். 70 வருஷங்கள் அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். இந்த காரியங்களை தானியேல் பார்க்கும் பொழுது அதை அறிந்து கொண்டு என்ன செய்தானா, 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பாழ்கடிப்புகள் அல்லது அந்த சிறையிருப்புகளை அந்த காரியங்களை கேள்விப்பட்ட பொழுது நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தில் நடக்கிற காரியங்களை தானியேல் கண்ட பொழுது, தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிந்து கொண்ட பொழுது அவர் செய்த காரியம், அவர் உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்தின அந்த காரியத்தை வேதத்துல வாசிக்கிறோம். அவர் உபவாசம் இருந்த நாட்களிலே எப்படி அவர் ஜெபித்தார் சொல்லி பார்க்கும் பொழுது 4வது வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உங்கள் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு
உடன்படிக்கையின் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று சொல்லி சொல்லி இங்கே பார்க்கிறோம். பாவ அறிக்கை செய்ததாக இங்கே தானியேல் பாவ அறிக்கை செய்து செபித்த அந்த காரியங்களை பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பதாக பாவங்களை அறிக்கை செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி பாவ அறிக்கை செய்தார்? 5வது வசனத்துல, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இந்த உபவாச நாட்களிலே நாம் அதிகமாய் ஆண்டோட சமூகத்துல அமர்ந்திருந்து விழுந்து கிடந்து நாம் ஏதோ ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படிங்கிறதுக்கு செபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம அதிகமா இந்த நாட்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். முழுவதுமாய் ஆண்டோட சமூகத்துல அர்ப்பணித்து நாம சொல்லலாம், என்னிடத்துல என்ன பாவம் இருக்கிறது, நான் தான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டேனே, ஏற்கனவே பாவ அறிக்கை செய்து விட்டேனே, இனி ஒரு பாவ அறிக்கை ஏன் நான் செய்ய வேண்டும் சொல்லி நாம நினைக்கலாம். ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும், தினந்தோறும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் சொல்லி வேதம் சொல்கிறது. பாவ அறிக்கை தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே செபத்திலே பாவ அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க பார்க்கும் பொழுது தானியேல் இடத்துல எந்த ஒரு பாவம் இருந்ததாக சொல்லப்படல. வேதத்துல வாசிக்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது, அவன் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணி கொண்டான்னு சொல்லி தானியேலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், தினந்தோறும் செபிக்கிற அனுபவம் உடைய ஒரு மனிதன், தினந்தோறும் 3 வேளை செபிக்கிற ஒரு மனிதனாக தானியேல் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில பாவம் எதுவும் இருந்ததாக சொல்லப்படல. ஆனா அவர் செபிக்கிறார் பாருங்க, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்தோம். அவர் எந்த இடத்துல அக்கிரமம் செய்தார் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்படவில்லை. ஆனால் சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணினோம். பாருங்க, பாவம் செய்ததையும் நம்ம அவர் மேல இருந்த பாவத்தையும் நம்ம வேதத்துல சொல்ல முடியாது. துன்மார்க்கமா எங்க நடந்தார், அக்கிரமக்காரரா எங்க நடந்தார், கலகம் எங்க கலகம் பண்ணினார், அப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் ஜனங்களோடு தன்னையும் இணைத்து கொண்டவனாக தானியேல் தன்னுடைய ஜனங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டவனாக அவருடைய பாவத்திற்கு தானும் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு அவர் ஜெபிக்கிற அந்த காரியத்தை அவன் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே, இந்த உபவாச ஜெப நாட்களிலே நம்மிடத்துல எதுவும் சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய குறைகள் குற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, நம்முடைய பட்டணத்திற்காக, தேசத்திற்காக, தேசத்தின் ஜனங்களின் பாவங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து மன்றாட வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கற்பனைகளை விட்டு, நம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். எந்த இடத்துல தானியேல் தேவனுடைய கற்பனைகளை விட்டு விட்டார், எந்த இடத்துல தேவனுக்கு தூரமாய் போனார், அதெல்லாம் இல்லை. ஆனால் அவன் தேசத்தின் ஜனங்களின் பாவங்களை தன்னுடைய பாவமாக எடுத்துக்கொண்டு அவர் கதறுகிற அந்த காரியங்களை இங்கே பார்க்கிறோம். 2வதாக பார்க்கிறோம், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் போனோம் என்று சொல்லுகிறார். 3வது பார்க்கும் பொழுது 6வது வசனத்துல, இந்த 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். நீ சொல்லப்பட்டிருக்க தானியேல் எந்த இடத்துல தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்காமல், தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் எந்த இடத்துல செவி கொடாமல் போனார்? ஆனா இந்த வசனத்துல பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எரேமியா சொன்ன வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி தானியேல் சொல்லுகிறத பார்க்கணும். அவர் தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொன்ன காரியங்களை அவர் அதை கற்றுக்கொண்டு அதை வைத்து தான் அவர் செபிக்கிற மனிதனாக காணப்பட்டார். ஆனால் எந்த இடத்துல அவர் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. அவர் செவி கொடுக்கிற மனிதனாக இருந்தார். இது பாருங்க, 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கூட மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் மோசேயினுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் இவர் வாசித்து அதன்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடக்கிற மனுஷனாகத்தான் இருந்தார், செபிக்கிற மனுஷனாக இருந்தார். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் தீர்க்கதரிசிகளாகிய உங்களுடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
முழுவதுமாக தேசத்து ஜனங்களுடைய பாவங்களை அவர் தன்னுடைய பாவங்களாக அவர் கருதி அதை செபிக்கிறது பார்க்கிறோம்.